மா என்ன செய்யற? நான் குடல் பண்றேன். ஆட்டுக்குடலா? ஆட்டுக்குடலா? ஆமா. இந்த பக்கம் என்ன பண்ணுது? இது இந்த குடலோட இது கொழுப்பு அத வணக்க போறேன். சரி சரி. இதுல என்னென்னமா போட்டுருக்க? நான் வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெங்காயம் தக்காளி வணக்கிட்டு இருக்கிறேன். சரி. இது என்ன? இதுல வந்து கொத்தமல்லி தழை, பட்டை, கிராம்பு, சோம்பு எல்லாம் போட்டு புதினா இல்ல கொத்தமல்லி தலையா? சரி சரி. போட்டு அரைச்சி போடுறேன். சரி. நல்லா இருக்குமா இதெல்லாம் போட்டா? நல்லா இருக்கு. சரி ஏதோ செய்யற. சொல்லுமா. இஞ்சி பூண்டு நல்லா போட்டியா? இஞ்சி பூண்டு ஆச்சா அதுல அரைச்சி போட்டிருக்கியா? அதுல இஞ்சி பூண்டு, கொத்தமல்லி தழை, பட்டை, கிராம்பு, சோம்பு, சீரகம், மிளகு எல்லாம் போட்டு அரைச்சி ஊற்றிட்டு. சரி சரி. சரி டெல்லியில குடல் எவ்வளவுக்கு விக்குது? டெல்லியில வந்து குடல் வந்து 150ல இருந்து 200. சொல்லு. சிறுகுடல், சிறுகுடல், பெருகுடல் ரெண்டுமே சேர்த்து 150 ரூபாயில இருந்து 200 ரூபாய்க்குள்ள விக்குது. ஆமா. சரி. தமிழ்நாட்டுல தான் எவ்வளவு 700-800 ரூபா குடல் ரேட்டுக்கு, கறி ரேட்டுக்கு கிடைக்குது. இது என்னது? கொத்தமல்லி தூள். கொத்தமல்லி தூளா? ஒரு 3 ஸ்பூன் கொத்தமல்லி தூள். அப்புறம் மிளகுடி, மிளகாத்தூளா? மஞ்சள். இப்ப என்னம்மா போடுவேன்? குடல் போட்டு. அவ்வளவுதானா? குடல் வேவிச்சு வச்சிருக்கிறேன். குடல் போட்டேன். சரி சரி. குழம்பா வைக்கிறேன் கிரேவியா வைக்கிறேமா? கிரேவியா. அவ்வளவுதான் போதுமா தண்ணி? கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். மசாலா வேணும்ல. தண்ணி போதுமா? உப்பு போடணும். உப்பு போட்டுக்கிறியா? முதல்ல கொஞ்சம் போட்டுருக்கிறேன். கொஞ்சம் போடுறேன். குக்கர்ல வேகும் போது கொஞ்சம் போட்டேன். சரி சரி. ஆச்சாமா பசிக்குதுமா. சீக்கிரம் செய்ய சாப்பிடலாம். பசிக்குது. என்னதுமா? கொத்தமல்லி தலையும் கருவேப்பிலையா? ஓகே போடு போடு. அந்த வாசத்துக்கு வேற இன்னும் பசி எடுக்குது. இந்த இடத்துல என்ன கொழுப்பு கொழுப்பு கொழுப்பு. அவ்வளவுதான். ஆச்சா ரெடியா? மூடிச்சு. அவ்வளவுதான். மூடி. அவ்வளவுதானா? சாப்பிடலாம். இந்த கொழுப்பு எப்பமா ரெடியாவா? ஆச்சு. இன்னொரு 5 நிமிஷம்.